கொஞ்சம் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமா? இதே டூல்ஸ் வச்சு. நீங்கள் இந்த ஃப்ரூட் என்னன்னு தெரியாமாங்க? இது வந்து ஜாக் ஃப்ரூட். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜாக் ஃப்ரூட்டை இதில் வளர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய மரம். சரி, நம்ம செஞ்சு தான் பார்ப்போம். பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு பெட்டாக தான் ட்ரீட் பண்ணுறேன். சரி, நம்ம இதுக்குள்ளே என்ன வளர வைக்க முடியும் பெஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்களா, இதுவும் நான் அதே மாதிரி கட் பண்ணி இங்கே வளர வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம இது எந்த அளவுக்கு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி இதை ஷார்ட் பண்ணி நம்ம வளர்க்குறோமோ, இது வந்து நம்மளுக்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளேயே கரெக்டாக வந்து அது வளரும். இதே மாதிரி தான் ஒரு பிலினி மரம், அது வந்து இதே மாதிரியே ஒரு பெரிய ட்ரம்மில் தான் நான் வளர்க்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சின்னதாக இங்கேருந்து நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியல, சின்னதாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளான்ட் வர ட்ரை பண்ணுது அந்த இடத்துல. ஸோ அதுக்கும் கொஞ்சம் மேலே நான் என்ன பண்ணேன், கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஏதோ ஒயிட்டாக பால் மாதிரி வருது. இவ்வளோ பெருசையும் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதுலேயே வந்து அந்த கேப்பையும் ஓகே நம்ம இதை போட்டுருவோம் அப்படின்னு போட்டேன். பட் அந்த லிக்விட் வந்து வடையுது. அங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த இதுலேயும் லிக்விட் வடிஞ்சு உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற ட்ரையாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த தடவை இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், மஞ்சள் போட்டு இதை வைக்கணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ மஞ்சள் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரை ஆகிடுச்சு டாப்பு. இதை மஞ்சள் போட்டுட்டு ஓகே நம்ம கவர் பண்ணி வைப்போம் அப்படி சொல்லி இதை கவர் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ ஃப்ரெஷ் லீஃப் எங்கேண்டு வருது, எப்படி வருது, அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மஞ்சள் போட்டதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுச்சா இல்லையா சொல்கிறேன்.